இந்த நெல்லிக்காய் ஜூஸை தினம் நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம இஞ்சி, மிளகு, கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல இது ஒரு டம்ளர் தினம் குடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் நீங்கள் நோ பிபி, மயக்கம் வருது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தினம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு உப்பு சேர்க்க விருப்பம் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆக மொத்தத்தில் இது ஒரு டம்ளர் தினம் குடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி நம்ம நல்லா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேல சமையல். இந்த கேல சமையலில் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தொடச்சி எடுத்த நெல்லிக்காவை இந்த மாதிரி உள்ளே இருக்க விதையை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண நெல்லிக்காவை இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. கட் பண்ண நெல்லிக்காவை மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். மிளகையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மிளகு சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புளி, காரம் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இஞ்சி நெல்லிக்காயும் சாப்பிட்றது அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு நோ பிபின்றதுனால உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துப்பேன். அதனால தான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும். எலுமிச்சம்பழம் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு மட்டும் பிழிஞ்சு கொடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காத அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கும். இப்போது 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பால்லாம் வடிகட்டுவோம் பார்த்தீங்களா, இந்த ஃபில்டரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை, மிளகு, இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை பாத்திரத்தில் சேர்க்கும் போது அந்த அளவுக்கு வாசனை வரும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிழிஞ்சு எடுத்து சக்கை மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, ஜூஸ் எல்லாமே நமக்கு இறங்கி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இது வேஸ்ட்டு. இப்போ இது வேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்செடுத்த ஜூஸ்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஜூஸை கிளாஸுக்கு மாற்றிக்கோங்க. இந்த ஜூஸை காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தினமும் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் மைண்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கருவேப்பிலாம் சேர்த்துருக்கிறதால முடிக்கும் அந்த அளவுக்கு நல்லது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நெல்லிக்காய் இந்த மாதிரி ஒரு தடவை ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.